أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وولي الصالحين آمين. وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை இதயம் நிறைய புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய அத்தியாயம் மிக அருமையான சிறிய ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் பாடம் இல்லாதவர் யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அதிகம் நமக்கு பரிச்சயமான, நம்மோடு உறவாடுகின்ற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் அல் குர்ஆனில் 112வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு பேரே அல் இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயம் மக்கியா என்று அழைக்கப்படுகின்ற ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மக்காவிலே உடைய வாழ்க்கையிலே வைத்து இறக்கப்பட்ட அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த ஆரம்ப காலத்திலே இறக்கப்பட்ட ஒரு அருமையான அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் மொத்தமாக 4 வசனங்கள் உண்டு. எளிமையான அருமையான வசனங்கள். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அல் குர்ஆன் இது அல்லாஹ்விடம் இருந்து இந்த முஹம்மது என்று சொல்கிற இந்த அல்லாஹ்வுடைய அடியாருக்கு இறக்கப்பட்ட வசனங்கள். இதெல்லாம் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, இவருடைய சொந்த உருவாக்கம் அல்ல. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக உருவாக்கி கட்டி சொன்ன ஒன்றல்ல. குர்ஆன் அவரால் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்பதில் உங்களுக்கு டவுட் இருக்கிறதா, சந்தேகம் இருக்கிறதா? ஃபஅத்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. அல் குர்ஆனில் நீங்க 114 அத்தியாயத்துல பெரியது சிறியது என்று அற்பமான அத்தியாயங்கள் என்று இருக்கின்றன. அல்லாஹ் வேறு பிரிக்காமல் பெரிய அத்தியாயம் ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லாம அல்லாஹ் ஃபஅத்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாஅக்கும். அல் குர்ஆன்ல நீங்க ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்குனீங்க. வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மக்லூக்குகள் எல்லாரையும் கூட்டிக்கோங்க நீங்க சப்போர்ட்டுக்கு. இந்த முகம்மது நபியையும் கூட்டிக்கோங்க. அதான் அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு மத்த எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாருடைய ஒத்துழைப்போட முயற்சியோட பண்ணுவாங்க. அதுல அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க அவ்வளவு பேரையும் கூட்டிக்கோங்க சொல்றதுல இந்த முகம்மது நபியை சேர்த்துதான் அல்லாஹ் சொல்றாரு. இவருடைய சொந்த கருத்தாக இருக்கும்னா இவரை சேர்த்துக்கொண்டு, எனக்கு அல்லாட்டி இருந்து வந்ததல்ல, இது நாங்க உருவாக்குறது என்று இவரை சேர்த்துக்கொண்டு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அடியன் வார்த்தை
ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரையும் கூப்பிடுங்க. நீங்க இன்குந்தும் சாதிக்கு, நீங்க உண்மையான வாதம் பண்ணுவதாக இருந்தால், இது முகம்மதுடைய சொந்த கருத்து, மனிதன் கருத்தை நீங்க சொல்றதா இருந்தால், குர்ஆன் அல்லாத ஒன்றை இவரை வச்சு நீங்க தயாரிங்க. நீங்க உண்மையான வாதம் பண்ணுவதாக இருந்தால், இன்குந்தும் சாதிக்கு ஃபஇல்லம் தஃஅலு, இப்படி உங்களால் செய்ய முடியாவிட்டால், பாருங்க அல்லாஹ் சொற்பிரயோக பண்ண குர்ஆன் இது சுப்ஹானல்லாஹ். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்க இவ்வாறு உங்களால் செய்ய முடியாவிட்டால், நீங்க அல்லாஹ் நம்பலமான வேதனையை நீங்க சந்திக்கவாகும் என்று சொல்லிட்டு நிப்பட்டாம, அப்படி நிப்பட்டு இருந்தால், யாராவது சிந்திக்கிறவத்தன் குர்ஆனை நுட்பமாக சிந்திக்க கொள்ள உங்களால முடியாவிட்டால் என்று சொல்றதா இருந்தால், முடியுமாக இருந்தும் உங்களால செய்யலா பேத்துட்டுது, ஆனா எவராவது ஒத்தனால செய்ய வாய்ப்பு இருக்குது என்றதுனாலதான் உங்களால் அந்த வேலையை செய்ய இயலாட்டி அல்லாட வேதனையை நீங்க சந்திக்கவாகும் என்று சொல்லி நிறுத்தாம, ஒரு அருமையான சொல்ல நாங்க பயன்படுத்துற பாருங்க. ஃபஇல்லம் தஃஅலு, உங்களால செய்ய முடியாவிட்டால், வலன் தஃஅலு, உங்களால செய்ய இயலா சொல்றாங்க குர்ஆன். அந்த சொல்ல மட்டும் பயன்படுத்தாட்டி, இது அரபு சமூகத்துக்குத்தான் ஏலா போனது. அரபிகள் அல்லாத இன்னும் உள்ள பிற்காலத்துல வளர்ந்து வார சமுதாயத்தால, இலக்கியத்துல வேறொரு சமூகத்தால கொன்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி என்று டவுட் ஒன்று அவனுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஃபஇல்லம் தஃஅலு, உங்களால செய்ய இயலாவிட்டால், வலன் தஃஅலு, உங்களால செய்ய இயலாது. சுப்ஹானல்லாஹ். ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு, அல்லாஹ் சொல்றான் பாருங்க. கண்ணியமான சகோதரர்களை, அந்த வகையில் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை பாருங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், அரபுல பார்த்தா ஒரு சாதாரண சொல் மாதிரி இருக்கிறது. ஆனா இந்த வசனம் என்ற லேசில் ஒரு அரபு சமூகம் முன்னுக்கு வராதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வெறும் இலக்கியம் மட்டுமல்ல, செய்தி உண்மையாக இருக்கும். குர்ஆன் அவனுடைய ரசனையும் உண்மையானது, அதுக்கு பயன்படுத்தின சொற்பிரயோகமும் உண்மையானது, அழகானது, ரெண்டும் அழகானது. குர்ஆன் மாதிரி ஒன்று கொண்டு வர இயலாதுன்றது, சத்தியத்தை கொண்டு வர இயலாதவனுக்கு குர்ஆன் மாதிரி. அதே மாதிரி குர்ஆன் சொல்கிற விதம் இருக்கிற, இலக்கிய நயம் இருக்கிற, அத மாதிரி ஒன்று கொண்டு வரணும். சுப்ஹானல்லாஹ். வன் நஜ்மி இதா ஹவா, பாருங்க எப்படி வசனம் வருவாங்க. மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. முடிகிற அந்த விதத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் முடிகிறது பாருங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். லேஸ் இது அரபுல. சுப்ஹானல்லாஹ். خير. கண்ணியமான பெருமக்களே, இந்த சூராவுக்குள்ள நாங்க நுழையறதுக்கு முன்னால இந்த அத்தியாயம் சொல்ற செய்தி என்ன? இந்த அத்தியாயம் இறக்கப்படுறதுக்கான காரணம் சபபு நுசூல். சபபு நுசூல் என்றால் அத்தியாயம் இறக்கிறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹ்தானியத், தௌஹீதுல் உலூஹிய்யா, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் மாத்திரம்தான் அதற்கு தகுதி வாய்ந்தவர், படைப்பாளன் அவன் மாத்திரம் என்பதை போல நான் படைத்தேன் என்ற அதிகாரத்தை வைத்துத்தான் அல்லாஹ் நீங்க என்ன மட்டும் வணங்கும் கொண்டு சொல்றான். இந்த படைக்கிற விஷயத்துல யாரும் என்னோட கூட்டாக இருக்கல, நீங்க எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? அப்படி நம்புறீங்களாக இருந்தால் படைப்பாளனாக இருக்கிற அவன் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கும் தகுதி வாய்ந்தவனாக இருக்கிறான். ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் ஆற்றல் பெற்ற ஒரே ஒரு அதிபதி அல்லாஹ் மாத்திரமாக இருக்கும் போது நீங்கள் ஏன் இந்த சிலைகளை கடவுள் என்று சொல்கிறீர்கள்? என்ன தகுதி இருக்கிறது? இந்த பிரச்சாரத்தை இப்படி சொல்லிட்டு போக்கொள்ள, ஏற்கனவே அல்லாஹ் பத்தி அவங்க நம்பின சமுதாயமாக இருந்த காரணத்தினால
அல்லாஹ் பத்தி நீங்களுக்கு வர்ணிக்க சொல்லுங்களே என்று சில பேர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வை நீங்க என்னன்னு சொல்றீங்க? நீங்க அல்லாஹ் எப்படி நீங்க வர்ணிக்க போறீங்க? எங்களுக்கு வர்ணிச்சு காட்டுங்களே என்று கேட்டார்கள். அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்றால் அந்த வரைவிலக்கணத்தை மொத்தமாக சொல்கிற ஒரு அற்புதமான அத்தியாயம் சூரத்துல் இக்லாஸ். நல்லா சிந்திச்சு பாருங்க சூரத்துல் இக்லாஸ். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல எந்த மனிதன் எந்த மத சித்தாந்தத்தை பின்பற்றுறானோ, அவன் கடவுள் என்ற பேர்ல என்னென்னவெல்லாம் சொல்கிறானோ அவ்வளவு பேருக்கும் பதிலடி கொடுக்கிற அத்தியாயம் சூரத்துல் இக்லாஸ். நீங்க எந்த சமுதாயம் எந்த கொள்கையில் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு ஒன் ஷாட்ல அடி. இது ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த மனிதர்கள் சிலைகளை வணங்கினாங்க. இது ஒரு ஷாரா. மதீனாக்கு வந்ததுக்கு பின்னால்தான் யூதர் யார், நசாராக்கள் யார், இவங்களோட கொள்கைகளை அல்லாஹ் தஆலா அத்தியாயங்களாக இறக்கினான். மக்கால இந்த யகூதிகள் இருக்கல்ல, அந்த காலத்துல மக்கத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கல்ல, மதீனாக்கு போனா கிறிஸ்தவன் இல்ல யகூதி இருக்கிறான். கிறிஸ்டியன் கொள்கைனா ரசூலுல்லாஹ் டச்சே இல்லைன்னா ரசூலுல்லாஹ் இந்த புக்ல வாசிக்க அவருக்கு தெரியாது. மக்குத்து தத்ரீம் மல் கிதாப் வல் ஈமான். நபி அவங்களுக்கு ஈமான் என்றா என்னது, வேதங்கள் என்றா என்னது, நீங்க புத்தகங்களை வாசிக்கிறேன். அவர் உம்மியுன், அவருக்கு எழுத வாசிக்க தெரியாது. அல்லாஹ் லொக் பண்ணி கொண்டு இந்த 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 பெரிய வேலை செஞ்சார். அவருக்கு எல்லா புத்தகங்களையும் பைபிளை வாசிக்கிறதுக்கு அவருக்கு மொழி தெரியும், அவருடைய ஹிப்ர பாஷை தெரியும், வேற வேற இதெல்லாம் தெரியும் என்று இருந்திருந்தா இந்த குர்ஆனை இது அந்த கருத்து தான். இது அவர் சொந்த அறிவாளி, அவர் நல்ல அறிவாளி, நல்லா வாசிப்பார், நல்லது தெரியுமா? அவர் வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும். அது பொய்யல்லது. நீங்க உலகத்தில் எந்த பெரிய ஆய்வாளனாக இருந்தாலும் அவனுக்கு முன்னோடியொத்த கித்தா கிரந்தத்தை வாசிச்சு அதை மோடிஃபை பண்றதுதான் உலகம். அப்படித்தான் உலகத்தெல்லாம் படிச்சு வச்சுக்கிறாங்க. ஒரு விஞ்ஞான உண்மையை இன்றைக்கு புதியத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு முன்னோடி ஒன்று இருக்கும். அதை கண்டு கண்டு போய்த்து வாசிச்சு போக்குள்ள புதிய ஒரு மெத்தட் அவன் செஞ்சு பார்ப்பான். அப்ப புதிய ஒரு அவனுக்கு நோபல் பரிசு கிடைக்கும். வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும். அந்த வாசிப்பத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், கண்ணியமான ரப்பு அல்லாஹ், இவர் அல்லாஹ்ட நபி என்று ப்ரூஃப் பண்றதுக்கு அந்த வாசிப்பை லொக் பண்றான். அல்லாஹ் இவருக்கு லொக் பண்றான். இவர் வாசிக்க தெரியாது. அப்ப அல்லாஹ்ட விஷயத்துல இந்த குர்ஆன் அல்லாஹ்ட என்றதுல நோ டவுட், யாருக்கும் சந்தேகத்துக்கு இல்ல, இடமே இல்ல. லா ஷக்க ஃபீ. அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப். இது ஒரு வேத புத்தகம். இது லா ரைப ஃபீ, இதுல சந்தேகம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு புகழணும், அல்லாஹ்க்கு எவ்வளவு சுஜூத் செய்யணும். அல்லாஹ் ஈமானோட படைச்சிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை விளங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யற களிமா சொன்ன முஸ்லிமாக அல்லாஹ்களை வாழ வச்சுக்கிற. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு படிச்ச மனுஷர், எவ்வளவு எழுத்தாளர்கள், எவ்வளவு ஆய்வாளர்கள், எவ்வளவு பணக்காரர், கோடான கோடீஸ்வரர் உலகத்தை பெரட்டிட்டிக்கிறார். அவனுக்கு இந்த களிமாட பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு முஸ்லிமான உம்மக்கும் பாப்புக்கும் பிறக்கக்கூடிய பாக்கியம் தந்திருப்பார். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு சக்தியும் சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு ஹக்கா அல்லாஹ் தந்திருக்கிற. சுப்ஹானல்லாஹ். இது தெரியாத குடும்பத்துல இருந்து அலை அலையாக இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. நான் நேத்து கேள்விப்பட்ட. சுப்ஹானல்லாஹ். ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு புள்ள என்கிட்ட பத்துவா கேட்கிற, ஒரு முஸ்லிம் புள்ள பத்துவா கேட்கிறது. ஒரு மாற்று மத புள்ளை உண்டு, ஸ்டேட்ல பிறந்த புள்ள, யூனிவர்சிட்டியில அந்த புள்ள இஸ்லாத்துக்கு வரும். இஸ்லாத்துக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேல வீட்டுக்கு தெரியாது. குர்ஆன் நல்லா படிக்கிறாள், குர்ஆனை நல்லா வாசிக்கிறாள். பாவம் அந்த புள்ள ஹாஸ்டல்ல காலேஜில் இருக்கிற டைமுக்கு இருக்கிற புள்ளகளோட சேர்ந்து தொழுகிறாங்க. ஆனா அந்த ஸ்டேட்ல போனால் அறைகள் ரூமுகள் இல்லை, அந்த எல்லாரும் ஒன்றுதான் இருக்கிறது. சின்ன வீடு. வீட்டுக்கு போனா இஸ்லாம் காட்டிப்படுமோ என்ற பயத்துல அந்த புள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு லீவுக்கு போன ஒரு கிழமை இருந்து அந்த கிழமைக்குள்ள தொழுகைய அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்து இங்க தொழுது கொள்ளலாத வந்து அதை அங்க தொழுற. நீக்கு என்ன ஃபத்வான்னு கேட்கிறேன். ஏழுமா கலாச்சி இருக்கு.
அப்படி கலாவணி செய்ய இயலாது. இந்த புள்ளிட்டு நிலைமை பார்க்க இது மாதிரி எத்தனை மனிதர்களுக்கு இஸ்லாம் புதுசாக கிடைச்சி ஒரு பொறுமதி வாய்ந்த ஒரு பொறுமதி வாய்ந்த கோடான கோடி பொறுமதி வாய்ந்த ஒரு சொத்து அடுத்த நிமிஷம் மௌத்தான சுவர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கிறது இஸ்லாம் வச்சுதான். எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அண்ணா இஸ்லாத்தை பத்தி எனக்கு அல்லாஹ்வை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற நேரத்துலதான் அந்த நபி பதில் சொல்றது எப்படி அவருக்கு தெரியாது. அவர் உம்மி, எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. அல்லாஹ் எழுத தெரியாம வாசிக்க தெரியாத நிலையில வச்சுத்தான் இந்த அற்புதமான வரிகளை ஓத வச்சால், அரபு சமூகத்துடைய தலை சுத்த வச்சால், இது நிச்சயமாக இவருடைய சொந்த கருத்தா இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது நல்லா விளையுங்கம்மா, மக்கால இருக்க கொள்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதன் கொள்கை என்னது, கிறிஸ்தவன் கொள்கை தெரியாது. ஏன் பைபிளை வாசிக்க தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனோட மதம் என்னன்னே தெரியாது. மக்கள் உள்ள மனிதர்களுடைய கொள்கை என்னன்னா சிலையை வணங்குறது. சிலையை வணங்குற அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் ரசூலோட பதில் குர்ஆன். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயம் உலகத்துல எந்த மதத்தை பின்பற்றணும் அவ்வளவு பேருக்கும் பதில அல்லாஹ் இந்த குல் ஹுவல்லாஹ் சூறால வச்சுக்கிறாங்க. அவங்க வணங்குறத கொள்ள அல்லாஹ்க்கு இணை இல்லைன்னு மட்டும் தான் சொல்லணும். ஆனா இந்த சூரா குல் ஹுவல்லாஹ் இஹ்லாஸ் இருக்குதே, அவருக்கு தெரியாத சப்ஜெக்ட் கிறிஸ்டியன் கொள்கை என்னது, யூதன் கொள்கை என்னது, அதெல்லாத்துக்கும் சேர்ந்துதான் பதில் அல்லாஹ் கொடுக்கிறான். மதீனால இறங்கினதா இருந்தா அவங்களிடத்த விளங்கி பதில் சொன்ன மாதிரி இருக்கு. மக்கால இருக்கிற நபிக்கு யூதன் கொள்கை எப்படின்னு தெரியாது. என்ன அவருக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது. உம்மி, அவர் எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. அல்லாவே சொல்றான், நீங்க வழிதவரை இருந்தீங்க, அல்லா நேர்வழிதான். மக்குன் தெரியுமல் கிதாப் வலல் ஈமான், உங்களுக்கு வேதம் என்ன தெரியாது நபியே, மானபிக்காரின் எனக்கு வாசிக்க தெரியாது. ஆடு மேய்க்க விட்டாங்க. அல்லாஹ் ஆடு மேய்க்க வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமாரும் ஆடு வைத்திருக்கிறாங்க, சின்ன காசிக்காக, கூலிக்காக. நபியை நீங்களும் ஆடு வைத்தீங்களா? நான் மக்கால சில கீராத் பணத்துக்காக வேண்டி நான் ஆடு மேய்ச்சேன். அப்படி கூலி தொழில். நீங்க இன்னக்கும் பது மக்களை பார்க்கலாம். பது நாட்டுப்புறத்து மனிதர்கள் எழுத வாசிக்கிறது இன்னக்கும் மதரசா அந்த மாதிரி ஒன்று வாசிக்கிறது தெரியாது. இன்னக்கும் அரபு சமூகத்தில் அப்படி மக்கள் ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படி இருக்கிறாங்க. ஆனா உயர்ந்த குடும்பத்து பிள்ளையாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவை கொடுத்தால், ஆனால் உண்மையாக அல்லாஹ் வச்சான். ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ் என்று நிரூபிக்கத்தான். இப்ப நாங்க குல் சூராக்குள்ளுக்கு நுழையோம் இன்ஷா அல்லாஹ். அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு தான் அல்லாஹ் குல் நபியே பதில் சொல்லுங்க, நீங்க அப்படித்தான் சொல்றாங்க. குல் சொல்லுங்கள். நீ பாருங்க நல்லா, குல் என்ற சொல் ஒரு ஏவல் வினை. நபியே நீங்கள் சொல்லுவீராக, சொல்லுங்க நபியே, சொல்லுங்க நபியே என்று யாராவது ஒன்ற தானாக சொல்வதாக இருந்தால் அதுல நீங்க சொல்லுங்க என்ற ஒரு சொல்ல எட் பண்ண மாட்டாங்க. அவர் தான் ஹீரோவாக பதில் சொல்வார் இயற்கையாக. குர்ஆன் நீங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, கண்டிக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கண்டிக்கிறான். அபசவத்தவல்லா அன்ஜாஅல் அஅமா, அந்த கண் தெரியாத மனிதர் வந்ததுக்காக வேண்டி மனதால கடுகடுத்தார். எல்லாம் கண்டிக்கிறார். லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், நபியே உங்களோட மனைவிமாரை திருப்திப்படுத்த அல்லாஹ் ஹலாலாக்கினோம், நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? இதெல்லாம் எடுத்து காட்டுறேன்னா இவர்கிட்ட சொந்ததல்ல இது. அதுல ஒன்றுதான் குல் குல் என்று சொல் பயன்படுத்தப்பட்ட எல்லா இடத்தை பாருங்க. நீங்க நபியே நீங்கள் கூறுவீர்களாக, கூறுவீர்களாக என்று சொல்லக்கொள்ள இவருடைய அல்லது இவருடையாக ஒன்று பதில சொல்றதா இருந்தா எமோஷன்ல உடனடியாக ஒரு பதில் கொடுக்கிற ஒருத்தர் இப்படி சமைச்சு சொல்லலாரு. அவர்கிட்ட இயற்கையில் எப்படி தெரியுமா வரும்? அல்லாவா, அல்லாண்ட இப்படித்தான், அவன் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். ஆனா அல்லாட குர்ஆன் வசனம் எப்படி? குல் நபியே நீங்கள் கூறுவீர்களாக. அப்ப எதை சொல்றது தெரியுமா? இவருடைய சொந்த கருத்து இருக்கு, அல்லாட வசனம் என்று நிரூபிக்கிறது. பாருங்க, குல் ஹுவல்லாஹு, ஹுவ அவன், அல்லாஹ், அல்லாஹ் அஹதுன் அவன் ஒரே ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹதுன், அஹதுன் என்றால் ஒருவன். இந்த அஹதுன் என்ற சொல்தான்
வஹத யுவஹிது தௌஹீத். தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை அஹதாக்குறது, ஒருவனாக்குறது. சும்மா ஏகத்துவம் ஏகத்துவம் என்று சுத்த தமிழ்ல சில பேர் கொண்டு விளங்குறது. ஏகத்துவம் விளங்குறதில்ல. ஏகன் ஒருவன் என்று சொல்றதான் ஏகத்துவம். ஆனால் அது சுத்த தமிழ்ல சொல்றது. நீங்க பாருங்க, சின்ன காலத்துல குர்ஆன் மசாப்புக்குள்ள வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் அல்லாஹ்வுக்கு பாத்திரமான நாயன் சுத்த தமிழ். அது சின்னவனுக்கும் விளங்குறதுல சொல்லு. வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் மீன். அது ஒரிஜினல் தமிழ்ல இந்தியால சொல்லி வந்தது. அப்படியே அந்த 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 எழுத்துல வந்ததால வணக்கத்துக்கு பாத்திரமான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும். பாத்திரமான நாயன் இன்று வரைக்கும் எத்தனை பாத்திரமான நாயன் தமிழ்ல தெரிஞ்சவனும் தெரியும், தெரியாதவனும் தெரியாது. வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. தகுதி வாய்ந்தவர் என்று சொல். ஷிர்க் வராது, இணை வராது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த வஹத யுவஹிது தௌஹீத், இந்த தௌஹீத் என்ற அந்த மூல சொல் அல் அஹத் என்று வரும். அஹதுன் அது வந்து தௌஹீத், அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்வீர்களாக நபியே. அல்லாஹ் ஒருவன் என்ற மூணு வகையாக ஒருமைப்படுத்தலாம். தௌஹீதுர் ருபூபிய்யா, படைப்பாளன், பரிபாலிக்கிறவன், ஆக்கிறவன், அழிக்கிறவன், எல்லா வகைகளையும் செய்கின்ற அல்லாஹ்வின் செயலை வைத்து அல்லாஹ்வை ஒருமைப்பட அந்த வேலையை யாராலும் செய்யறது? அவன் மாத்திரம்தான் செய்கிறான். அவன் அஹதுன், ஒரே ஒருவன், அவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இன்னொரு வகை இருக்கிறது தௌஹீதுல் உலூஹிய்யா. அதே அல்லாஹ்தான் வணக்க வழிபாட்டால் ஒருமையாக இருக்க வேண்டிய ஒரே ஒருவன் அவன்தான். வணக்க வழிபாடுகளை கொண்டு ஒருமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அஹதுன் குல் ஹுவல்லாஹு அஹத். தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகள். அல்லாஹ்வுடைய பண்புகள் என்று வருகிற நேரத்தில் ஹுவல்லாஹுல் லஸீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மான் الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. எல்லா பண்புகளை எடுத்தால் சுப்ஹானல்லாஹ், அந்த பண்புகளுக்கு தகுதி வாய்ந்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். மனிதன் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான். பசீர், அல்லாஹ் பசீர், மனிதன் பசீர் தான. மனிதன் பார்வை அல்லாஹ் பார்வை சமமானது அல்ல. அல்லாஹ் அறிவு மனிதன் அறிவு சமமானது அல்ல. அல்லாஹ் கதீருன், அல்லாஹ் சக்தி உள்ள. மனிதனும் சில சக்தி உள்ளவன் என்றால் இவன் கெப்பாசிட்டி கொஞ்சமானது. அல்லாஹ் எல்லாவற்றின் மீது மாற்றல் பெற்றவன். மஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், மனிதனுக்கு ரெண்டு உள்ளங்கள் அல்லாஹ் படைச்சு. ஒன்றை பார்த்தா இன்னொன்று விளங்காது. ரெண்டே ஒரே நேரத்தில் பார்க்கிறோம் என்றா உனக்கு ரெண்டு மங்களாகத்தான் தெரியும். ரெண்டை சிந்திக்க இல்லாத ஒன்றைத்தான் சிந்திக்க. மஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், ஒரு மனிதனுக்கு ரெண்டு கல்பு அல்லாஹ் படைச்சில்ல, ஒன்றுதான் படைச்சுகிறான். கண்ணியமான சகோதரர், அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அறிகிறான். சவாஉம் மின்கும் மன் அஸர்ரல் கௌல வ மன் ஜஹர பிஹி வ மன் ஹுவ முஸ்தக்பின் பில்லைலி வ சாரிபும் பின் நஹார். இரவும் பகலும் உங்களுக்கு வித்தியாசம், ரகசியம் பரவசியம் உங்களுக்கு வித்தியாசம். ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லாம் சமமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீ அல்லாஹ் பத்தி நிறைய பேசலாம், சுப்ஹானல்லாஹ், நிறைய பேசலாம். நான் தனி ஒரு கட்டத்துக்கு எடுக்கிறேன். அஹதுன் என்று சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு விசாலமானது இன்ஷா அல்லாஹ். எனவே குல் ஹுவல்லாஹு அஹதுன், அல்லாஹ் ஒரே ஒருவன். பண்புகளால், அல்லாஹ்வுடைய திருநாமங்களால் அல்லாஹ் தனித்தவன், அவன் ஒருமைப்படுத்தப்படும். அந்த தகுதிக்கு யாரும் கிடையாது. நபிமார்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது என்று சொன்னால் அஹதுன் என்பது அர்த்தமற்றதாக போய்விடும். மறைவானவைகளை பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். கலாக்கதருடைய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். யாராவது ஒருவன் அல்லாஹ்வை தவிர கலாக்கதரை மாற்றுகிற கலாக்கதருடைய அதிகாரம் வேறொருவருக்கு இருக்குது என்று சொன்னால் அவன் குஃப்ரை நோக்கி போய்விடுவான். இது யாராக இருந்தாலும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ளது. எனவே அஹதுன் என்ற சொல் ஆழமான அர்த்தம் உள்ளது. குல் ஹுவல்லாஹு அஹத். பாருங்க, இந்த அல்லாஹ் ஒரே ஒருவன், அவன் தான் எல்லாத்துக்கும் தகுதி வாய்ந்தவன், வணங்கப்பட தகுதி வாய்ந்தவன். அல்லாஹ் மாத்திரம்தான் என்று சொல்கிற அந்த சொல்லுக்கு வலுவூட்டுகின்ற ஒரு பண்புதான் அல்லாஹு ஸமத். அல்லாஹ் அவன் தேவையற்றவன். அல்லாஹ் தேவை உள்ளவனாக இருந்தால் கேட்கிறவனுக்கு எப்படி கொடுப்பான்? இதான் அல்லாஹ் பதில் சொல்றான். யூதர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபகீருன் வ நஹ்னு அக்னியா.
அல்லாஹ் ஃபக்கீராக இருக்கிறான், அதனால் தான் தர்மம் கொடுக்க சொல்லி சொல்றார் என்று யூதர்கள் சொன்னாங்க. அத்துமீறி பேசினாங்க. ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி, அங்க கொடுக்க சொல்லி, இங்க கொடுக்க சொல்லி சொல்றாங்க. அல்ல ஃபக்கீரா, அவனுக்கே கொடுக்கலாம் தானே என்று அல்லாஹ்வுடைய விஷயத்துல அத்துமீறி பேசினார்கள். நாங்க தான் கொடுக்கிறோம் பணக்காரர்கள் சொன்னார்கள். நான் சொல்றேன், பேச்சை நான் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். இது மட்டுமல்ல, நபிமார்களை கொன்றதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். தனத்துமா காலு வகத்லஹுமுல் அன்பியா என்று சொல்றாங்க. எனவே அல்லாஹு சமத். நீங்க எப்பயும் பார்க்கலாம், ஒரு கடவுள் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் கடவுள் என்று சொல்றவராக இருந்தால் அவருக்குள்ள வரைவிலக்கு எடுத்த பொதுவாக மனிதன் சொல்லுவான், அவன் அல்லாஹ் பத்தி அறியாதவனாக இருந்தால் கடவுள் இரக்கமுள்ளவனாக இருக்கணும், படைப்பாளனாக இருக்கணும், அன்பாளனாக இருக்கணும், நீதிவானனாக இருக்கணும், தேவையற்றவனாக இருக்கணும். தேவையுள்ளவனாக இருந்தால் கேட்பவன் எப்படி கேட்பான், தேவையற்றவனாக இருந்தால் தான் கேட்பவனுக்கு கொடுக்கிறவனாக இருப்பான். ஏராளம் செய்திகள் அல்லாஹ் சமத் சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அடுத்த அடியை பாருங்க, 3வது வருஷம். லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை. இது யாருக்கு அடி? யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடி. யூதர்கள் சொன்னார்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்கிறவர்கள் உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். யூதர்கள் இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹ், நாங்க அல்லாஹ்வுடைய புள்ளகள் என்று சொன்னார்கள். மக்கத்து காபிர்கள் இன்னொன்றை சொன்னார்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்புள புள்ளகள் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள், ஈசா இப்னுல்லாஹ், மஸீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும், அல்லாஹ் இருக்கிறானே அவன் யாருக்கும் ஒப்பாகாதவன், அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா கொமனான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குஃபன் அஹத் அல்ல, குஃபுவன் அஹதுன். அல்லாஹ்வுக்கு நிகராக எவரும் இல்லை. அதுல எந்த தன்மையில வந்தாலும் எவரும் இல்லை, எதுவும் இல்லை. மனிதன் எதையெல்லாம் கடவுள் என்று வணங்குறானோ அவனுக்கு அல்லாஹ்வுக்கு சமமாக யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு சமமாக யாரையும் இணையாக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, முழு குர்ஆனை நீங்க வாசி பாத்தீங்கன்னா இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவோட சுருக்கத்தை காணலாம் எங்கே. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு குர்ஆனையும் அல்லாஹ் 3 வகையாக பிரிச்சிருக்கிறான், 3 பங்காக. அதுல ஒரு பங்கே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா தான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, யார மக்களே, உங்களுக்கு யாருக்காவது ஒரு இரவிலே குர்ஆனில் 3ல் ஒரு பகுதியை ஓத முடியுமான்னு கேட்டாங்க. கேட்டாங்க, யாருக்கு இருக்கு யார ரசூலல்லாஹ், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இல்லை, சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை நீங்கள் ஓதினால் குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி ஓதின நன்மை கிடைக்கும் என்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குல் சூரா, தூங்குறதுக்கு முன்னால குல் ஹுவல்லாஹு அஹத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இடங்கள் இதை நாம் ஓத வேண்டும். அது அல்லாமல் குல் ஹுவல்லாஹை நபி காட்டி தராத இடங்களிலே இந்த இடத்தில் ஓதுவதின் சுன்னா என்று உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நபி இவ்வளவு சிறப்பை சொன்னவர் இந்த இடத்தை ஹைலைட் பண்ணி ஓதி காட்டவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நபிக்கு மறதியாகவோ தெரியாமலோ நபி யோசிக்காமலோ இல்லை. அல்லாஹ் நபியை வழிநடாத்தியது அல்லாஹ்தான். எந்த இடத்தில் எதை காட்ட வேண்டும் அதை காட்டினாங்க. ஜனாசா வச்சு கொண்டு சொல்லி சப்புல எல்லாரும் பறக்காட்டு குல் ஹுவல்லாஹ் ஓதுவாங்க. அப்படி நம்பி அவங்க காட்டுன கிடையாது, எந்த ஹதீஸும் கிடையாது. நீங்க லொஹருக்கு வந்து எப்படி இமாம் அல்லாஹு அக்பர் என்று தொடர் காட்ட மௌனமாயிருக்கிறீங்களோ, அசருக்கு நீங்க மௌனமாயிருக்கிறீங்களோ, இஷாக்கு மௌனமாயிருக்கிறீங்களோ, பெருநாள் தொழுகைக்கு மௌனமாயிருக்கிறீங்களோ, ஜும்மா தொழுகைக்கு நீங்க எல்லாரும் எப்படி அமைதியாக நீங்க சஃப செஞ்சுட்டு பேசாம இருக்கிறீங்க, இமாம் அல்லாஹ் அக்பர் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரிதான் ஜனாசாக்கும் அதே சட்டம் தான். ஜனாசா வந்தோடனே குல் ஹுவல்லாஹு அஹத் அதைத்தான் திருப்பி திருப்பி ஓதிட்டே இருக்கிறது. இந்த கபராளுக்கு நன்மை சேர்க்குவா, அப்படித்தான் ஒரு முறை ஒன்று இருக்குமா இருந்தால் எங்களை விட பெருத்த
அல்லாஹ்வோட பெரிய ஈமான்தாரி, பெரிய மனிதர், சுவர்க்கத்துக்கு மனிதன் போகணும் என்று ஆசைப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி ஒண்ணு காட்டலை? ஏன் நாங்க சிந்திக்கப்படாது? அல்லாஹ் நபிக்கு தெரியாத ஒன்று எங்களுக்கு தெரிய வந்துட்டுனா, அல்லது ஒரு கப்ரால் ஒரு மையத்தை ஒரு மௌத்தான மனுஷனை சுவர்க்கத்துக்கு அனுப்பணும் அல்லாஹ் நபியை விட எங்களுக்கு ஆசை கூடிட்டுதா? அந்த நபியை விட எங்களுக்கு முந்தையலாது. ஹைர் கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய விளக்கத்தில் இன்னும் ஒரு பகுதி நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்பாடமாக அதை எடுக்க முயற்சிக்கிறேன். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.